ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25வது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாத்தாலையும் நம்ம 60 கொஷின் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 24 ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து 25. கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் வரைக்குமே இந்த டெஸ்ட்டு கொண்டு போவோம்னு சொல்லியிருந்தோம். அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் 25. இதுக்கு முன்னாடி 24 தேர்வுகள் நடந்திருக்கு. அதை வந்து அட்டன் பண்ணாதவங்க இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். அது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் மொத்த கொஷினுமே நம்ம எடுத்திருக்கோம். இலக்கணம் தான் அதிகமாக இருக்கும். இலக்கியம் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் அது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயராக கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. அதாவது தமிழ் தகுதி தேர்வும் நம்மளோட நியூ சிலபஸும் மோர் ஆர் லெஸ் ஒன்றா இருக்கும். அதிலிருந்து தான் நம்ம கொஷின் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம். தொங்கு பாலம் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. தொங்கு பாலம் என்பதன் இலக்கணம் குறிப்பு தேர்க. எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட் இருந்துச்சுன்னா ஏபிசிடி இல்லைனா அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா, தொங்கு பாலம் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. ஆன்சர் வினைத்தொகை. வினைத்தொகை. தொங்கு பாலம் என்பது வினைத்தொகை. பண்பு தொகைனா பிரிக்கும்போது மை விகுதி வரணும். ஓகேங்களா, பிரிக்கும்போது மை விகுதி. வினைத்தொகைனா முக்காலத்தையும் குறிக்கும். இப்போ தொங்கு பாலம் என்பது தொங்குகின்ற பாலம், தொங்கிய பாலம், தொங்கும் பாலம்னு இது போல் நம்ம சொல்லி பார்த்தா முக்காலத்தையும் குறித்தா அது வினைத்தொகை. அடுத்து, மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் இ, உரிச்சொற்றொடர். மா, சால, தவ, கூர், கழி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்றொடருடைய சொற்கள். இது வந்தாவே நம்ம உரிச்சொற்றொடர்னு நோட் பண்ணிடலாம். நசை வந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. நசை வந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. நம்ம பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது யூனிட் 6 அதுக்கும் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 கொஷின் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 டெஸ்ட்டு எழுத முடியலன்னு கொஞ்சம் நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க. அதனால் 50 கொஷினாக வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் யூனிட் 6க்கு பார்க்கலாம். அது பார்க்காதவங்களும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். நசை வந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. நசை இ. ஓகேங்களா, இங்கே ஈ வந்திருக்கணும். ஓகேங்களா, நசை இ மிஸ் பண்ணியிருக்காங்க. நசை இ சொல்லிசை அளபடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுனா கூட எழுதலாம். ஓகேங்களா, ப்ளே பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் வேண்டாம் நான் அப்படியே டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க கூட எழுதலாம். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மா கவிதை என்னும் சொல்லில் இலக்கண குறிப்பு தருக. மா கவிதை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உரிச்சொற்றொடர். உரிச்சொல் தொடர். 5வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் MA வரை படித்துள்ளேன். நான் MA வரை படித்துள்ளேன். இதற்கு கொஷின் எது இருந்தால் கரெக்டாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நீ எதுவரை படித்துள்ளாய். நீ எதுவரை படித்துள்ளாய் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான ஆன்சர் நான் MA வரை படித்துள்ளேன் என்பது இருக்கும். நெக்ஸ்ட்டு 6வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நம்பியாண்டார் நம்பி எழுதிய
எழுதிய நூல் எது? திருத்தொண்டர் திருவந்தாதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஆன்சர் ஆப்ஷன் இ. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகால் சோழன் கல்லணையை கட்டினான். கரிகால சோழன் கல்லணையை கட்டினான். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கல்லணையை கட்டியவர் யார்? கல்லணையை கட்டியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ. திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, கலவை வாக்கியமா, தொடர் வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் இ. தொடர் வாக்கியம். பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். தொடர்ந்து 2-3 சென்டென்ஸ் வந்திருக்கு. அப்போ இது தொடர் வாக்கியம். தோன்றிய எனும் சொல்லின் வேர்ச்சொல். தோன்றிய எனும் சொல்லின் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தோன்று. தோன்றிய எனும் சொல்லின் வேர்ச்சொல் தோன்று. தந்தான் வேர்ச்சொல் தருக. தந்தான் வேர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தா. தந்தான் வேர்ச்சொல் தா. நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சமாக்குக. நில் என்ற வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. அதுக்கு வினையெச்சம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் இ. நின்று. நின்று. இ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆனால் அது வினையெச்சம். ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் பெயரெச்சம். நின்ற பெயரெச்சம். நின்றார் வினைமுற்று. நின்றனை வினையாளனியம் பெயர். ஓது என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. ஓது என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் இ. ஓதிய. ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆயிருக்குங்களா? ஓதிய. அப்போ அது பெயரெச்சம். துற என்ற வேர்ச்சொல்லை வினையாளனியும் பெயராக்குக. துற என்ற வேர்ச்சொல்லை வினையாளனியும் பெயராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. துறவோர். துறவோர் என்பது வினையாளனியும் பெயர். கேள் என்ற வேர்ச்சொல்லை வினையாளனியும் பெயராக்குக. ஓகேங்களா? இதுக்கு சேம் ஆப்ஷனே ரிப்பீட் ஆகிருக்கு. கேட்டவன், கேட்டவர், இது எல்லாமே வினையாளனின் பெயராக வரும். நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். வேர்ச்சொல்லை வினைமுற்றாக்குக. கான். கான் என்ற சொல்லின் வேர்ச்சொல், அதை வினைமுற்றா மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கண்டான். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கண்டான். கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர். கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கற்றவனை. கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் கற்றவனை.
வேர்ச்சொல்லை வியங்கோல் வினை முற்றாக்குக. தா தா இதோட வியங்கோல் வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஆ தருக. கா இய இயர் இதில் ஃபினிஷ் ஆனாச்சுன்னா ஃபைனலாக அது வந்து வியங்கோல் வினைமுற்று. தருக காலம் முடிஞ்சிருக்கா, அப்போ வியங்கோல் வினைமுற்று. ஈ என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. ஈ என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஈந்த. ஆசோனில் ஃபினிஷ் ஆனால் பெயரெச்சம். பொருந்தா சொல்லை கண்டறிக. செம்மை வெம்மை கருமை பொறுமை. செம்மை வெம்மை கருமை பொறுமை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ பொறுமை. செம்மை வெம்மை கருமை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறப்பெயர், நிறம் கலர்ஸ் குறிக்குது. பொறுமை என்பது மனிதனோட ஒரு பண்பு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பால் பசும்பால் பெண்பால் பலர்பால். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பசும்பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் என்பது 5 பால்களில் வரும். சந்தி பிழையில்லா தொடர். சந்தி பிழையில்லாத தொடரறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி. அதாவது கசதபமுன் வல்லினம் மிகும். இங்கே தா என்பது வல்லினத்தோட சொல். கசதபமுன் வல்லினம் மிகும். இங்கே இத்து மிகுந்திருக்கு. அதுபோல் பாக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அவன் ஒரு தனிப்பிறவி. அவன் ஒரு தனிப்பிறவி. சந்தி பிழையை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அந்த பத்திரிகை செய்திகளை தந்தை படித்து காட்டினார். இந்த கசதப வந்திருக்கு. இந்த கசதபன் எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகுந்திருக்கு. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. மலர்கள் பொய்கையில் மலர்ந்தது. மலர் பொய்கையில் மலர்ந்தன. மலர்கள் பொய்கையில் மலர்ந்தன. மலர்கள் பொய்கையில் மலர்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் இ மலர்கள் பொய்கையில் மலர்ந்தன. மலர்கள் என்பது பன்மை, மலர்ந்தனன்னு சொல்லிட்டு பன்மையிலே ஃபினிஷ் ஆயிருக்கு. ஈ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வலுவற்ற வாக்கியத்தை தேர்க. 4 ஆப்ஷனுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கம்பர் ராமாயணத்தை பாடினார். கம்பர் ராமாயணத்தை பாடினார். பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க. வாய்மை புரை தீர்ந்த நன்மை தரும். இதில் எந்தெந்த எழுத்து எப்படி வரணும், ஓகேங்களா? பிழையே இருக்கக்கூடாது. அந்த சென்டென்ஸ் வந்து தேர்ந்தெடுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ வாய்மை புரை தீர்ந்த நன்மையை தரும். வாய்மை புரை தீர்ந்த நன்மையை தரும். மரபு பிழைகளை நீக்குக. மயில் கத்துமா, மயில் கூவுமா, அகவுமா, ஓடுமா?
ஆன்சர் ஆப்ஷன் இ, மயில் அகவும். மயில் அகவும். மரபு பிழைகளை நீக்குக. பனையோலை, பனை இலை, பனங்கீற்று, பனை மடல். எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பனை ஓலை. சரியான விடையை தேர்க. வலி, களிறு, முனிவு, வனப்பு. இதோட பொருள் ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. சரியான பொருள் வந்து தேர்ந்தெடுக்க. ஆன்சர் செக் பண்ணலாமா? வலி, காற்று, களிறு, யானை, முனிவு, சினம், வனப்பு, அழகு. ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆ இங்கே வந்திருக்கு பாருங்க. ரெண்டாவதுக்கு வந்து இ, மூணாவதுக்கு வந்து ஆ, நாலாவதுக்கு இ. அப்போது இ ஆப்ஷன் தான் கரெக்டு. வலினா காற்று, களிறுனா யானை, முனிவுனா சினம், வனப்புனா அழகு. பொருத்தமான விடையினை தேர்வு செய்க. வெறுக்கை, புறக்க, முகில், தடவரை. ஆன்சர் ஆப்ஷன் இ. வெறுக்கைனா மேகம், புறக்கனா அகன்றமலை, முகில்னா மேகம், தடவரைனா காக்க. கழனி, பெற்றம், கிளைஞர், சீவிகை. ஆன்சர் செக் பண்ணலாமா? கழனி வயல், பெற்றம் பசு, கிளைஞர் உறவினர், சீவிகை பல்லக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சிவகாமி ஆண்டார் அமைச்சர், எரிபத்ரர், புகழச்சோழன், சேக்கிழார். ஆன்சர் ஆப்ஷன் இ. சிவகாமி யாண்டார் அமைச்சர் தவமுனிவர், எரிபத்ரர் நாயனார், புகழச்சோழன் அரசர், சேக்கிழார் முதலமைச்சர். சிவகாமி யாண்டார் அமைச்சர் தவமுனிவர், எரிபத்ரர் நாயனார், புகழச்சோழன் அரசர், சேக்கிழார் முதலமைச்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இகல், கரி, நான், செரு. இகல்னா பகை, கரினா யானை, நான்னா கயிறு, செருனா போர். செருனா போர். ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. இகல்னா பகை, கரினா யானை, நான்னா கயிறு, செருனா போர். புகழ்பெற்ற நூலாசிரியர் கொடுத்துருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் நூலாசிரியர் செக் பண்ணி கரெக்டாக வந்து பொறுத்துங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், கம்பராமாயணம் கம்பர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், கம்பராமாயணம் கம்பர். புகழ்பெற்ற நூலாசிரியர்.
ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஆ 4000 திவ்ய பிரபந்தம், குலசேகர பெருமான், தேவாரம் திருநாவுக்கரசர், ஏசு காவியம் கண்ணதாசன், சீராபுராணம் உமறுப்புலவர். 4000 திவ்ய பிரபந்தம், குலசேகர பெருமான், தேவாரம் திருநாவுக்கரசர், ஏசு காவியம் கண்ணதாசன், சீராபுராணம் உமறுப்புலவர். புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பழமொழி, திருக்குறள், தேம்பாவணி. ஓகேங்களா, இதில் 3 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பழமொழி, திருக்குறள், தேம்பாவணி. தேம்பாவணி வீரமாமுனிவர், திருக்குறள் திருவள்ளுவர். சேக்கிழாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய புராணம் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ பழமொழி 3 அரையனார் வரும். சேக்கிழாருக்கு பெரிய புராணம், திருக்குறளுக்கு திருவள்ளுவர், தேம்பாவணி வீரமாமுனிவர், பழமொழி 3 அரையனார். சிற்றில் நற்றுண் பற்றி எனும் தொடர் இடம்பெற்றுள்ள இலக்கியம். சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன். நெடுநல்வாடையா, அகநானூறா, புறநானூறா, இங்கே புறநானூறு. ஓகேங்களா, புறநானூறா இல்லை பரிபாடலா? ஆன்சர் ஆப்ஷன் இ பரிபாடல். ஐ திங்க் இது டவுட், அகநானூறான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, சிற்றில் நற்றின் பற்றி நின்மகன் அகநானூறு தான் வரும்னு நினைக்கிறேன். அகநானூறில் ஒரே ஒரு பாடல் பாடியிருப்பாங்க ஐ திங்க். ஓகேங்களா, இது செக் பண்ணுங்கள், பரிபாடல் அகநானூறான்னு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெடுதல் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல். நெடுதல் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ குறிஞ்சிப்பாட்டு. நெடுதல் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செங்குட்டுவன் அயராது படித்து தேர்வில் வெற்றி பெற்றான். செங்குட்டுவன் அயராது படித்து தேர்வில் வெற்றி பெற்றான். செய்தியா, கலவையா, உணர்ச்சியா, கட்டளையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ கலவை வாக்கியம். செங்குட்டுவன் அயராது படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றான். ஓகேங்களா, அப்போ இது கலவை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சிலப்பதிகாரம் இளங்கோடிகளால் இயற்றப்பட்டது. செய்வினையா, செயபாட்டு வினையா, தன்வினையா, பிறவினையா? சிலப்பதிகாரம் இளங்கோடிகளால் இயற்றப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ செயபாட்டு வினை. ஆள் வந்திருக்கு, படு பட்டதில் ஃபினிஷ் ஆயிருக்கு, அப்போ இது செயபாட்டு வினை. மணமக்கள் 16 பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க. இது எவ்வகை வாக்கியம்? மணமக்கள் 16 பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம். ஈவது விலகேல். இத்தொடரில் காணும் வாக்கியத்தை குறிப்பிடுக. ஈவது விலகேல். ஆன்சர் ஆப்ஷன் இ கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம். முருகன் கடைக்கு சென்றான், புத்தகம் வாங்கினான், நன்கு படித்தான், தேர்வில் வெற்றி பெற்றான். முருகன் கடைக்கு சென்றான், புத்தகம் வாங்கினான், நன்கு படித்தான், தேர்வில் வெற்றி பெற்றான். தொடர் வாக்கியமா, கலவையா, செய்தியா, கட்டளையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கரிகால் சோழன் கல்லணையை கட்டுவித்தான். கரிகால் சோழன் கல்லணையை கட்டுவித்தான். தன்வினையா, பிறவினையா, செயபாட்டு வினையா, செய்வினையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ பிறவினை. கரிகால் சோழனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு வந்தால் செயபாட்டு வினை. கரிகால் சோழன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு வந்திருந்தா அது செய்வினை. இங்கே கட்டுவித்தான் வந்திருக்கு, இது பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கட்டளை வாக்கியம். இது வந்து கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கரிகாலனால் காவிரிக்கு கரை கட்டப்பட்டது. கரிகாலனால் காவிரிக்கு கரை கட்டப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் இ செயபாட்டு வினை. பட்டதுன்னு ஃபினிஷ் ஆயிருக்கு. செயபாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க. ஆசிரியர் முருகனிடம் நன்று படிக்குமாறு கூறினார். ஆசிரியர் முருகனிடம் நன்றாக படிக்குமாறு கூறினார். நேர்கூற்றா, அயர்கூற்றா, செய்தி வாக்கியமா, உடன்பாட்டு வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ அயர்கூற்று. ஆசிரியர் முருகனிடம் நன்றாக படிக்குமாறுன்னு சொன்னார்னு வேறொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அயர்கூற்று. எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க. ஓகேங்களா, இங்கே சென்டென்ஸை மிஸ் ஆகிட்டுருக்கு அலைன் பண்ணும்போது. ஓகேங்களா, நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகேங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இளமையில் கல் என்பது இங்கே வந்திருக்கணும். ஓகேங்களா, அது கட்டளை வாக்கியத்தில் ஆன்சர். கட்டளை வாக்கியம். இது அலைன் பண்ணும்போது மிஸ் மேட்ச் ஆகிட்டுருக்கு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஈஸி தான். ஆப்ஷன் ஆ அமைதி, ஆக்கம், இறைவன், ஈதல். ஆ இ அந்த வரிசை தெரிஞ்சால் நமக்கு ஈஸி. அதுவும் போல் காங்காச்சா 18 வார்த்தைகளோட வரிசையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ சா, சா, சி, சி, சு, சு, சே, சே. அந்த வரிசை பிரகாரம் வந்திருக்கு. நடுவில் ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகிருக்கும். அந்த லைனில் நீங்கள் செக் பண்ணணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய். ஈஸி தான். வரிசையாக பாருங்கள். பாப்பா, பிபி, பூ, பூ, பே, பே, பை, பே, அந்த வரிசையில் செக் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. இதுக்கப்புறம் இல்லை, இங்கே வந்து பை மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமை. முதல்ல வந்து பூரித்தல், பெருமை, சென்டரில் வந்து பை வரணும். அதுக்கப்புறம் தான் பொங்கல் வரும். ஓகேங்களா, ஏன்னா பா, பா, பாப்பா, பிபி, பூ, பே, பே, பை, பைக்கு அப்புறம்தான் போ, போ, பௌ. அப்போது பூரித்தல் ஃபஸ்ட்டு, பெருமை செகண்டு, தேர்டு வந்து பை வரணும், ஃபோர்த்து வந்து பொங்கல் வரணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ அரசன், ஆண்டி, ஏழை, பணக்காரன். அரசன், ஆண்டி, ஏழை இது எல்லாமே அகர வரிசை. பணக்காரனில் பா வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உயிரெழுத்துக்கு வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு வரணும். நிறைய நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது அத்துப்படி ஆகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது ஈஸி தான். வரிசையில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரியாக போச்சு. ஆப்ஷன் ஆ. அகர வரிசைப்படி சொற்களை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கெடு, கேடு, கொடு, கோடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கு வந்து நீங்கள் 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் இ பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார். படிக்கும்போதே நமக்கு வந்து மீனிங் வரும். ஓகேங்களா, மீனிங் வந்தால் தான் அது கரெக்டான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் இ முருகன் பள்ளிக்கு
நேற்று சென்றான். முருகன் பள்ளிக்கு நேற்று சென்றான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கு மட்டும் 4 ஆப்ஷனுமே படிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உழைப்பே உயர்வு தரும் என்பர். உழைப்பே உயர்வு தரும் என்பர். பின்வரும் தொடர்களில் ஒழுங்கான சொற்றொடரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி, அப்புறம் உரைநடைக்குள்ளே இருக்கிற லைனு, செய்யுளில் இருக்கிற லைன் அது போல் தான் கொடுக்குறாங்க. கவனமாக வந்து அதை வந்து நீங்கள் குறிப்பிடுங்க. ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 60க்கு எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் டெலகிராம் சேனலில் மறக்காமல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியலாம் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து எது போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் வேணும்ன்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழ் டெஸ்ட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்குள்ளே இருக்கிற சிலபஸ் அந்த ஜிஎஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இதை தவிர்த்து வேறு எதனா டெஸ்ட் கொஷினோ அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷினோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.